மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சௌகரியங்களுக்கு அடிமையாயிடுறாங்க. இந்த வாகன வசதிகள், கான்கிரீட் கட்டடங்கள், இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு அடிமையாயிட்டாங்க. இங்கே நிறைய சௌகரியம் இருக்குது, வசதிகள் இருக்குது. இந்த ஆனால் அதே நேரத்தில் நிறைய அழிவுகள் ஏற்படுது, நிறைய நோய்கள் ஏற்படுது. இந்த உணவுகளுக்கு அடிமையாயிட்டாங்க. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், உப்பு போட்டு சமைச்ச உணவு, பேக்கரி உணவு, இதுக்கெல்லாம் அடிமையாயிட்டாங்க. அப்போ மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆனால் அதனால் நிறைய நோய் வருது. இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றதுனால நிறைய நோய் வருது. அதே நேரத்தில் இந்த உணவுகளுக்கு அடிமையாயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களால இந்த உணவை விட முடியல. நோய்கள் வருதுன்னு தெரியுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னொரு முயற்சி பண்ணுறாங்க. இந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு வழி இருந்ததுன்னா, நாம் எதுக்கு இந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமே, எதுக்காக நம்ம நோய் வருதுன்னா விட்டுட்டு எதுக்கு ஓடணும்? இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு நோய் வருது. இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வருது. அப்போ என்ன பண்ண, அதே நேரத்தில் இந்த உணவு ரொம்ப பிடிச்சிருக்கு மனிதர்களுக்கு, ரொம்ப இதுக்கு அடிமையாயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுபடுவதற்கு பதிலாக நோய்களை பார்த்து எதுக்கு பயந்து ஓடணும், அதுக்காக மருத்துவர்களை என்ன பண்ணுறாங்க, மருத்துவர்களை நீங்கள் போய் அந்த நோய்கள் என்னன்னு பாருங்கள், நோய்களை குணப்படுத்துறதுக்கான வேலையை பாருங்கள். எங்களால் இந்த உணவு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இதை எங்களால் விட முடியாது, அதனால் நீங்கள் மருத்துவர்களை அனுப்புகிறாங்க. மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, மருத்துவர்களை உருவாக்கி மருத்துவர்களே போய் அந்த நோயை குணப்படுத்துங்க. அந்த நோய் எங்கேருந்து வருது, அது ஏதாவது தடுப்பூசி எதாவது இருந்தால் பண்ணுங்கள். ஏன்னா இந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டே வாழலாம் போல், இந்த உணவை சாப்பிட்றதா இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதனால் நோய்களை உடல் பருமனா, அதுக்கு ஏதாவது மருத்துவத்தை கண்டுபிடிங்க. நிறைய சாப்பிட்டா உடல் குண்டாகுது அப்படின்னா அதுக்கு ஏதாவது மருத்துவத்தை கண்டுபிடிங்க. புற்றுநோய் வருது, ஆஸ்மா வருது, இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டாக்கா ஆஸ்மா, புற்றுநோய், சுகர்லாம் வருது, அதுக்கு ஏதாவது மருந்தை கண்டுபிடிங்க. நாங்கள் எங்களை திருத்திக்கிறதுக்கு பதிலாக இந்த உணவுகளுக்கு நாங்கள் அடிமையாயிட்டோம். அதனால் எங்கள் அடிமைத்தனத்திலேருந்து எங்களால் மீள முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அடிமைத்தனத்தால் ஏற்படுகிற நோய்களை வரவிடாமல் செய்யுங்க. ஏன்னா நோய்களுக்கு காரணம் காட்டி தானே இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நோய்களை காரணம் காட்டி தான் இட்லியை சாப்பிடாதீங்க, பூரியை சாப்பிடாதீங்க, பொங்கலில் சாப்பிடாதீங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? அது நோயை உருவாக்குது. அதனால தான் நோய்களை தருகிறது என்பதால் தான் இட்லி சாப்பிடாதீங்க, பூரி சாப்பிடாதீங்க, சோறு சாப்பிடாதீங்க, காய்கறிகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோய்களை குணப்படுத்திடுங்க, நோய்களை இல்லாமல் பண்ணிவிடுங்க. இல்லாமல் பண்ணிட்டா நாங்கள் பாட்டுக்கு இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க, மருத்துவர்களை ரெடியாகுங்க, நீங்கள் தான் மனித குலத்தை பாதுகாக்க போகிறீங்க, நீங்கள் தான் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசையை நாங்கள் காலம் முழுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், எங்களுக்கு அதான் ஆசை, அதே நேரத்தில் நோயும் வரக்கூடாது, அதற்கான ஆராய்ச்சியில் நீங்கள் ஈடுபடுங்க, நாங்கள் உங்களை தான் நம்பியிருக்கோம் அப்படின்னு இந்த அடிமைகள் இருக்காங்களே, உணவுக்கு அடிமையான அடிமைகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவர்கள் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க. ஏன்னா அவங்களும் அதே உணவை தான் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கும் அது தேவையாக இருக்குது. மருத்துவர்களும் அதே பிரியாணி, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, சப்பாத்தி இதை தான் சாப்பிட்டுட்ருக்காங்க, ப்ரெட்டு இதுதான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆக அவர்களும் இந்த உணவுக்கு அடிமையாகிட்ருக்காங்க. அப்போ அவர்களும் தங்களுக்காகவும் தான் அந்த ஆராய்ச்சியை பண்ணுறாங்க. ஏதாவது மருந்தை கண்டுபிடிச்சி நோய்களை மட்டும் வரவிடாமல் பண்ணிட்டாக்கா ஜாலியாக இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசையை சாப்பிட்லாமே, எந்த வித கவலையும் இல்லாமல். பேப்பர் தோசை, பூரி, மல்லிகைப்பூ இட்லி, அது இதுன்னு சாப்பிட்லாமே, அந்த தேங்காய் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்லாமே, ப்ரெட்டு, கேக்குன்னு எல்லாம் சாப்பிட்லாமே. அப்போது என்ன எதனால் சாப்பிட பயமாக இருக்குது அப்படின்னா உடல் பருமன் ஆகுது, நோய்கள் வருது. அப்போ இந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு மருத்துவர்களை அனுப்புகிறாங்க இந்த மனிதர்கள். மருத்துவர்களை ரெடி பண்ணி போய் இந்த நோய்களை மட்டும் தடுத்துருப்பா, நல்லா உங்களுக்கு புண்ணியமாக போகும், எனக்கு இந்த சாப்பாடெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் எங்களால் விட முடியாது, அதனால் நீ நோய்களை குணப்படுத்துவதற்கான வழிகளை போய் பாருங்கள் அப்படின்னு மருத்துவர்களை அனுப்புகிறாங்க. மருத்துவர்களும் போராடுறாங்க. ஏன்னா மருத்துவர்களும் அதே உணவை தான் சாப்பிட்றாங்க. அப்போ அவங்களுக்கும் ஆசையாக இருக்குது, இந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குது, வாழ்நாள் முழுதும் சாப்பிட்ணும், அதே நேரத்தில் நோய்கள் வரக்கூடாது, அதுக்கு என்ன மருந்து கண்டுபிடிக்கிறது, என்ன தடுப்பூசி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. கடைசியில் பார்த்தா இந்த மருத்துவ உலகமே தோத்துருச்சு. இந்த மருத்துவ உலகம் ஒரு 30-40 வருஷமாக போராடி பார்த்துச்சு. எம்பிபிஎஸ் படிப்பெல்லாம் இப்போ தானே 30-40 வருஷமாக தானே வந்தது. எல்லாம் போராடி பார்த்து கடைசியில் பார்த்தா இன்றைக்கி ஒத்துக்கிட்டாங்க, எங்களால் நோய்களை குணப்படுத்த முடியாது, வேறு வழியே இல்லை, நீங்கள் அதை சாப்பிட்றத நிறுத்திக்கோங்க, உங்களுக்கு அந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசையை சாப்பிடுவதை நீங்கள் நிறுத்தி விடுங்கள், நிறுத்தினா தான் நீங்கள் நோயிலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் மருந்து மாத்திரைகளை கண்டுபிடிக்க முடியாது, அப்படி ஒரு மருந்து மாத்திரைகள் இல்லை, நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், புது புது நோய்கள் புறப்பட்டுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேறு வழியே இல்லை மனிதர்களுக்கு. ஆகா என்னடா இது,
நம்ம இவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சோமே, மருத்துவர்கள் மேலே, அவங்க நல்ல மருந்து தடுப்பூசி எல்லாம் கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தா அவங்களே கை வரிச்சிட்டாங்க. ஒரு சுகரை கூட குணப்படுத்த முடியல. கோடிக்கணக்கான மருத்துவர்கள் சேர்ந்து ஒரு சுகரை கூட வரவிடாதபடிக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுகர் நோய்களிலேருந்து விடுபடணுன்னா வேறு வழியே இல்லை. இந்த மருத்துவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. நாமளே நம்ம வாயை கட்டுப்படுத்திக்க வேண்டியதான். வாயை கட்டுப்படுத்தினா தான் நாம் நோய்கள்லேருந்து தப்பிக்க முடியும். அதே நேரத்தில் நோயோடையும் வாழ முடியாது. இந்த சோறு பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு நோயை வரவழைச்சிக்கிட்டு நோயோடையும் வாழ முடியாது. சீக்கிரமாக சாகடிச்சிருது. இந்த உணவெல்லாம் சீக்கிரமாக சாகடித்து விடுகிறது. அதனால் இது நம்மளை வாழவும் விடாது. இந்த உணவுகளை சாப்பிட்டுட்டே நம்ம நோயோடு வாழ்ந்துடலாம். நோயோடு இருந்தாலும் இந்த உணவுகளை சாப்பிட்டுட்டே வாழ்ந்துடலான்னா சீக்கிரமாக சாகடிச்சிடும் இந்த உணவு. அதனால் ரொம்ப நாளைக்கு வாழணும் அப்படின்னா வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடை கடைபிடித்து தான் தீர வேண்டும். அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இது போன்ற உணவுகளை நாம் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி மனிதர்கள் வந்துட்டாங்க. இந்த மருத்துவ உலகம் தோல்வியை ஒப்புக்கொண்டது. மருத்துவ உலகத்தோட நோக்கமே என்ன தெரியுமா? இந்த MBBS அல்லது சித்த மருத்துவமாக இருக்கட்டும், யுனானி எல்லா மருத்துவருடைய நோக்கமும் இந்த அடிமைத்தனத்துக்கு இந்த மக்கள் இந்த அடிமைத்தனம், அதாவது இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இருக்கல, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, நோய்களை தருகிற எத்தகைய உணவுகளுக்கு மனிதனா அடிமையாக கிடக்குது. இந்த அடிமைத்தனத்துக்கு உதவுற மாதிரி தான். நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நாங்கள் உங்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறோம், பயப்படாதீங்க, நாங்கள் மருத்துவர்கள், நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு உங்கள் உடம்புல இருக்கிற நோயை குணப்படுத்துவதற்கான வழிகளை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், நீங்கள் பயப்படாமல் சாப்பிடுங்க. இதுதான் மருத்துவர்கள் கூறுகிற மருத்துவ உலகத்தின் நோக்கமே. அதுதான் மருத்துவ உலகத்தின் நோக்கம். இந்த உலகத்தில் நீங்கள் நோய்களை குணப்படுத்துறதுனா எந்த நோய்களை குணப்படுத்துறது? இந்த கட்டுப்பாடற்ற உணவு முறையால் ஏற்படுகிற நோய்கள், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை இது போன்ற உணவுகளை சாப்பிட்டதால் ஏற்படுத்துகிற நோய்களை குணப்படுத்துவது தான் இவங்களுடைய நோக்கம். நோய் ஏன் வந்தது? இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டதுனால தான் நோய் வந்தது. அப்போது நீ அந்த உணவுகளை சாப்பிடாமல் இருந்துட்டாலே உனக்கு நோயே தேவையில்லையே, நோயே வராத. அப்போ மருத்துவர்களே உனக்கு தேவையில்லையே, மருத்துவமே உனக்கு தேவையில்லை. ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் நாங்கள் நோய்களை குணப்படுத்துகிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் சாப்பிட்றத சாப்பிடுங்க, கட்டுப்பாடு இல்லாமல், உணவு கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றத சாப்பிடுங்க. உங்களுக்கு ஏற்படுகிற நோய்களை குணப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அதை கூட இவங்களால் செய்ய முடியல. இந்த மருத்துவர்களால் நோயை குணப்படுத்தவே முடியல. இன்றைக்கி தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டது. வேறு வழி இல்லை. எங்களால் நோயை குணப்படுத்த முடியாது. அதே நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற நோயை வச்சு நாங்கள் பொழைச்சிக்கிறோம், நாங்கள் ஒரு பணம் சம்பாதிச்சிக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, மருத்துவ உலகம் புரிஞ்சிடுச்சு. இன்றைக்கி மருத்துவ உலகத்தின் நோக்கம் நோயை குணப்படுத்துறதில்ல, நோயை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, மருத்துவர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ மக்கள் விழிப்படைகிறார்கள். ஆகா, இந்த மருத்துவர்களை நம்பின தப்பு, அவர்களை நம்ம ஒரு தியாகின்னு நினச்சோம், ஆனால் அவர்கள் வியாபாரிகளாக இருக்கிறார்கள், அவர்களின் வியாபார விலையில் விழுந்து விடக்கூடாது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். வேறு வழி இல்லை. இவர்களால் நோயை குணப்படுத்தவே முடியாது. நோய்களுக்கு காரணமே தப்பான உணவுகளை சாப்பிட்டனால்தான். அப்போ சரியான உணவு எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டா மனிதர்கள் எந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று இயற்கை விதிக்கப்பட்டுள்ளதோ அந்த உணவுகளை சாப்பிட்டு விட்டால் நமக்கு நோய்களே வராது. நோய்கள் வராது என்றால் மருத்துவர்களே நமக்கு தேவையில்லை, மருத்துவமும் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற அந்த உண்மையை நோக்கி இன்றைக்கி மனிதர்கள் போயிட்டுருக்காங்க. இப்போ மருத்துவர்கள் ஆடடா என்னடா நம்மளாம் நம்பிட்டு இருந்தாங்க, இவங்க என்ன இப்படி ஒரு வழியில் போகிறாங்க, உணவு கட்டுப்பாட்டை நோக்கி போகிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது, பொழப்புக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ யோசிச்சுட்டு இருப்போங்க.